வெல்கம் டு ஜியாம் ஃபுட் காம்பி. ரொட்டு கடையில் கிடைக்கிற பானிபூரி மசாலா பூரியெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதை நம்ம வீட்டில் குயிக்காக பண்ணிடலாம். அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூரியோட மசாலா பண்ணுறதுக்கு 3/4 கப் மஞ்சள் பட்டாணியை 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கலாம். 6 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம். இது குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு ஒரு 6 விசில் வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. வெந்துருச்சா பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. ரொம்ப குழஞ்சிடவும் கூடாது, நல்லபடி வெந்திருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட மஞ்சள் பட்டாணி இல்லைன்னா பச்சை பட்டாணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கும் தேவை. நான் ஏற்கனவே அவிச்சு வச்சுருந்தேன். நீங்கள் அவிக்கலைன்னா நீங்கள் பட்டாணி கூட சேர்த்து போட்டு அவிச்சுக்கோங்க. இது லைட்டாக மேஷரை வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. இந்தளவு நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலாவில் போடுறதுக்கு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூடு, அப்புறம் புதினா, மல்லி இதெல்லாம் கொஞ்சம் தேவை. நம்ம இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகா போட்டு அரைச்சிக்கலாம். இதை முதலையே நம்ம போட்டோம்ல, அது கூடயே நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா வசக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்குவோம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த இது போட்டுடலாம். ஒரு 2-3 நிமிஷம் வதங்கணும். இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கலாம். இது கூடயே காஷ்மீரி மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா, மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் சாம்பார் பொடி இருந்தால் போட்டுக்கோங்க. இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அது போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட பச்சை வாசனையும் போகணும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. நம்ம பட்டாணிலையும் கொஞ்சம் போட்டிருந்தோம். அதனால் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவை இருந்தால் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நம்ம இது பட்டாணி இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா தண்ணியாக வைக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கோங்க. அது தண்ணி விட்டால் தான் பூரி கூட சாப்பிடும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இந்த டைமில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதித்த பிறகு அதில் கொஞ்சம் பச்சை வெங்காயம், அப்புறம் ஒரு கொத்தமல்லி கீரை போட்டு ஆஃப் பண்ணிடுவோம். ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சின்ன பூரி கடையில் கிடைக்கிது. அதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுங்க திருப்பி போட வேண்டாம். கொஞ்சம் பொரிஞ்சவொன்னே அப்படியே திரும்பிடுது பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை அப்படி பொரித்து இதில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தேவையான பூரியை பொரிச்சு போட்டுக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டான மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் பிடிச்ச டிஷ். அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபி பார்க்கலாம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.